சாம்சனுடைய இந்த போராளிகளை பார்த்து 26வது நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வீர மிகுந்த சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய போராட்டத்தை பார்த்து உலகம் தழுவிய செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், உங்கள் போராட்டம் இதே உற்சாகத்தோடு தான் தொடர்கிறதா என்று. ஆம், சங்கத்தை துறக்குவதற்காக நம்முடைய தோழர்கள் என்றைக்கு முதல் அடியை ஆலையிலிருந்து வெளியே எடுத்து வைத்தார்களோ அன்று துவங்கிய அந்த உற்சாகமும் அந்த கம்பீரமும் இன்று வரையிலும் மேலும் மேலும் குறையாமல் அது ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நம்முடைய தோழர்களுடைய உற்சாகத்தை பார்க்கிற போது ஊடகங்கள் அறிந்து கொள்ளட்டும். நாம் என்றைக்கு சங்கத்தை துவக்குவதற்கு முடிவெடுத்து விட்டோமோ அன்றைக்கு சாம்சன் நிர்வாகத்துடைய தூக்கம் கலைந்து விட்டது. இன்று வரையும் அவர் தூங்கவில்லை. 16 ஆண்டுகளாக தூக்கம் இல்லாமல் இருந்த நாம் நம்முடைய தூக்கத்தை கெடுத்தவர்கள், நம்முடைய உணர்வுகளை மதிக்க மறந்தவர்கள், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று இன்று காலை கூட பிபிசி தொலைக்காட்சிக்கு இருவருக்கு சாம்சன் நிர்வாகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. லண்டன் பிபிசியினுடைய அந்த தொலைக்காட்சியினுடைய நிருபர் 2 முறை என்னோடு பேசிவிட்டார். நம்முடைய கருத்தையும் அவருடைய கருத்தையும் தொழிலாளர்களுடைய கருத்தையும் மாறி மாறி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்துக்களை சொல்லுகிற போது நாம் நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொன்னோம். அதன் பிறகு நிர்வாகத்தை அவர் கேட்கிறார். சாம்சன் நிர்வாகம் சொன்னதா, நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சம்பளத்தை கொடுத்திருக்கிறோம், 10 ஆண்டு காலம் நிம்மதியாக வாழக்கூடிய அளவிற்கு எங்கள் தொழிற்சாலைக்குள்ளே எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலேயே நாங்கள் தான் அதிகமாக சம்பளத்தை தருகிறோம். இப்படி 3 விதமான விளக்கங்களை சாம்சன் நிர்வாகம் பிபிசி தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறது. அது அநேகமா இன்னைக்கு ரிலே ஆகும். அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க, அவங்கதான் அதிகமான சம்பளம் தராங்களா சார், அதிகமான அளவுக்கு சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்களாமே, இதுங்களுடைய பதில் என்ன கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், எதிலிருந்து அதிகம், யாரிடம் விட எங்களுடைய சம்பளம் அதிகம், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை விட நாங்கள் கூடுதலாக தருகிறோம் என்று எந்த அடிப்படையை வைத்து அவர் சொல்கிறார்கள், ஏதாவது உங்களுக்கு டேட்டா கொடுத்தாங்களா என்று கேட்டேன். அப்படிலாம் சொல்லலான்ட்டாங்க. சில நாய்கள் நம்முடைய வீடுகளை வளர்க்கிற போது அந்த செல்லப்பிராணிகள், அது ஒரு உயிரினங்களே மிகச்சிறந்த உயிரினம். அது அந்த உயிரினத்திற்கு பிஸ்கட் போடுகிறேன், கறி போடுகிறேன், எல்லாம் போடுகிறேன். என்னை போல ஒரு எஜமானை இந்த பிராணி பார்க்கவே முடியாது என்று எஜமான் சொல்லிக் கொண்டிருந்தாராம். இன்னொரு சுதந்திரமான ஜீவராசி வெளியே வந்து சொன்னதான், உனக்கு பிரியாணி போடலாம், பிஸ்கட் போடலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் நான் பார்க்க விடவெல்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு, விரும்பியதெல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்டுதான். எஜமானுக்கும் பதிலும் இல்லை, செல்ல பிராணிக்கும் பதில் இல்லை. இந்த சாம்சங் நிர்வாகம் நம்மை மனிதர்களாக பார்க்கவில்லை. கயிற்றிலே ஒரு சங்கிலியை போட்டுவிட்டு அந்த சங்கிலியை கையை வைத்துக் கொண்டு நமக்கு எல்லாம் போட்டதாக சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தீர்கள்? உலகத்தில் நீங்கள் தயாரிக்கப்பட்ட ஏசியினுடைய விலை கொரியாவிலே எவ்வளவு, இந்தியாவிலே எவ்வளவு? நாங்கள் தயாரிக்கக்கூடிய செல்போன் நாம் இந்த நிறுவனத்தில் தயாரிக்காமல் இருக்கலாம், ஆனால் நோயாளி தயாரிக்கப்படுகிறது, உலகத்திலே தயாரிக்கப்படுகிறது. எல்லாரும் செல்போனை தயாரிக்கிறார்கள், பாஸ்கான் உட்பட. கொரியாவில் தயாரிக்கக்கூடிய பாஸ்கான் அல்லது நாடுகளில் தயாரிக்கக்கூடிய பாஸ்கானுடைய செல்போனுடைய அதே செல்போன், அது ஆப்பிளாக இருக்கலாம், நோக்கியாவாக இருக்கலாம், சாம்சங்காக இருக்கலாம். உலக மார்க்கெட்டில் ஸ்ரீலங்காவில் ஒரு ரேட்டு, இந்தியாவுக்கு ஒரு ரேட்டு, கொரியாவுக்கு ஒரு ரேட்டு என்று கிடையாது. டேக்ஸ்ல மட்டும்தான் வித்தியாசப்படலாம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். இவங்களுடைய நிர்ணய விலை 20,000 ரூபாய் என்றால் 20,000 ரூபாய்க்கு மேல் ஒரு நாடு 20% வரி விதிக்கலாம், ஒரு நாடு 18% வரி விதிக்கலாம், சேல் டாக்ஸ் அல்லது ஜிஎஸ்டி. இந்த வரி எல்லாம் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அந்த வரி மட்டும்தான் 20,000 ரூபாய் என்று சொன்னால்
20% ஜிஎஸ்டி என்று சொன்னால் 4000 ரூபாய். அந்த செல்போனுடைய விலை 24,000 ஒரு நாட்டில் இருக்கும். இந்தியாவில் 28% என்று சொன்னால் அதனுடைய ரேட் இங்க வந்து ஒரு 25,000 ரூபாயாக இருக்கும். ஆனால் 20,000 ரூபாய் என்பது சாம்சங் தயாரிக்கக்கூடிய பொருளின் மீது வைத்திருக்கிற விலை. வரி மட்டும்தான் வித்தியாசப்படும். நாங்கள் கேட்கிறோம், இந்தியாவில் அந்த செல்போனை தயாரிப்பதற்கு அல்லது வாஷிங் மிஷினை தயாரிப்பதற்கு எங்கள் தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் மிக மலிவான சம்பளம் 32,000 ரூபாய், 20,000 ரூபாய், 18,000 ரூபாய், 35,000 ரூபாய், 40,000 ரூபாய், எல்லாம் சேர்த்தால் 32,000 ஆவரேஜ் வெயிட்டேஜ். ஆனால் இதைவிட 4,55,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய கொரியாவுடைய அந்த செல்போன், அதற்காக செலவு செய்யக்கூடிய காசு. எனவே உலகத்தில் மலிவான விலையில் தயாரிக்கக்கூடிய அந்த ஏசிக்கும் பிரிட்ஜுக்கும் நீங்கள் இந்தியாவில் விலையை குறைவாக விற்கிறீர்களா? ரேட் எல்லாம் உலகத்தில் ஒன்றுதான் விற்பனையுடைய விலை. ஆனால் எங்கள் ரேட்டு மட்டும் உலகத்தில் கொரியாவுக்கு ஒரு ரேட்டு, இந்தியாவுக்கு ஒரு ரேட் என்று சொன்னால் நீங்கள் யாரிடமிருந்து கொள்ளையடிக்கிறீர்கள்? நீங்கள் கேளுங்கள், இடத்திலே எனக்கு பதில் சொல்லட்டும். அவர் சொன்னார், நல்ல ஆர்குமெண்ட் சார். ரெண்டாவது ஒரு கேட்டோம், அதிகம்ன்றாங்களே, எதில் வந்து எதில் அதிகம், யாரை விட அதிகம்? இப்போ இங்க இருக்கக்கூடிய பிராண்ட் நிறுவனங்கள், எனக்கு முன்னால் பேசிய ஊழல் தொழிலாளிகள், இதே 16 ஆண்டு காலம் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி வாங்கக்கூடிய சம்பளம் 1 லட்சம் ரூபாய். பிராண்ட் போர்டின் 16 ஆண்டு காலம் வேலை செய்த ஒரு தொழிலாளியுடைய சம்பளம் 1,10,000 ரூபாய், 90,000 ரூபாய். BMW பிராண்ட் அங்கே வேலை செய்யக்கூடிய 16 ஆண்டு கால சர்வீஸ் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி சம்பளம் 1,25,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1,10,000 ரூபாய். 10 ஆண்டுகள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி சம்பளம் மூடப்பட்ட போர்டு தொழிற்சாலையில் 85,000 ரூபாய். ரெனால்ட் நிசான் பிராண்ட் ஓஎம் கம்பெனி, அங்கு வேலை செய்கிற சம்பளமும் கிட்டத்தட்ட இதுதான். டயர் இண்டஸ்ட்ரி, அப்போலோ டயர் 12 ஆண்டு காலம் வேலை செய்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளியுடைய சம்பளம் 55,000 ரூபாய் 12 வருஷத்துக்கு. நாங்கள் கேட்கிறோம், சாம்சங் சப்ளை கம்பெனியா, ஓஎம் கம்பெனியா, டயர் கம்பெனியா, டயர் கம்பெனியா? மார்க்கெட்டில் சாம்சங் தான் உலகத்தில் எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் செல்போனாக இருந்தாலும் இதர பொருட்களிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சாம்சங்கை நாங்கள் உங்களை கேட்கிறோம். நீங்கள் ஹூண்டாயை விட, ரெனால்ட் நிசானை விட, BMW விட நீங்கள் கொடுக்கிற சம்பளம் எங்கள் தொழிலாளிக்கு 3 1 பங்கு தான், 2 பங்கு குறைவு. எலக்ட்ரிக் அதிகம் என்று சொல்லலாம். சரி, டயர் கம்பெனி கபோரா தொழிற்சாலையிலே 15 ஆண்டுகள் வேலை செய்ய, 13 ஆண்டுகள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி வாங்கக்கூடிய சம்பளம் 59,000 ரூபாய். டயர் அது பிராண்ட் கிடையாது, அதுக்கு நாங்களும் தலைவர் ஒப்பந்தம் போடுறோமே. ஒரு டயர் கம்பெனியை விட உங்கள் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய சம்பளம் 25,000 ரூபாய் குறைவு. நீங்க எப்படி சொல்றீங்க அதிகமான சம்பளம்? எனவே சாம்சங் வாதம் முழு விவரத்தையும் போடுங்கள். நாங்கள் அடுத்து இன்னொரு விவரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சாம்சங்குக்கு உண்மையிலேயே வெளிப்படைத்தன்மை இருக்குமானால் நீங்கள் தயாரிக்கக்கூடிய வாஷிங் மிஷினில் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலையில் பொருளோட ரேட், பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல் ரேட், அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஆகக்கூடிய செலவு, லேபர் காஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதர செலவுகள், இதையெல்லாம் நீங்கள் லிஸ்ட் போட்டு எப்படி நம்ம சம்பளம் போடுறாங்கல்ல, பேசிக், HRA, கன்வென்ஸ் அலவன்ஸ், ஒரு பெரிய பட்டியல் வருது இல்ல. ஒரு பொருளுடைய உற்பத்தியிலும் இதே மாதிரி ஒரு பட்டியல் இருக்கும். உங்களுடைய பொருளுடைய அந்த உற்பத்தியில் நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு தொழிலாளிகளுக்காக செலவு செய்யக்கூடிய சம்பளம் எத்தனை % போடுங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற பார்ப்போம். சாம்சனுக்கு உண்மையிலேயே நேர்மை இருக்குமானால், சத்தியம் இருக்குமானால், நீங்கள் சம்பளம் கொடுப்பது அதிகம் என்று உலகத்தில் நீங்கள் அனைவரும் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டியலை பகிரங்கமாக வெளியிட சாம்சங் நிறுவனம் தயாரா? வெளியிடு. நீ வெளியிட்டா உங்களுடைய அந்தரங்கம் வெளியே வரும். அப்ப தெரியும் அந்த பொருள் மீது நீ வைக்கக்கூடிய லாபம் எத்தனை %. நீங்க ஷோரூம் கொடுக்கக்கூடிய ஏஜென்சி கமிஷன் எல்லாவற்றையும் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மீது வரக்கூடிய லாபம், அந்த லாபத்தில்
இந்த தொழிலாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? இத்தனைக்கும் உலக நாடுகளில் எங்களை போன்ற தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய நேரத்தை விட நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடுதலாக 10 மணி நேரம் கூடுதலாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏறக்குறைய ஒரு மாதத்தில் மட்டுமே நாம் ஒரு 40 மணி நேரம் கூடுதலாக உழைக்கிறோம். அதனுடைய கேஷ், அது லாபம் என்ன? இந்த சம்பளத்தை விட மிகப்பெரிய ஒரு கொள்ளை அதுக்குள்ளே நடந்து, அதனால கோரிக்கை வைத்தோம். எங்களுடைய வேலை நாட்கள் 5 நாட்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டோம். என்ன தவறு, என்ன குற்றம் இருக்கிறது? நீங்கள் என்ன தொழிற்சாலை துவக்கப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் இப்ப இருக்கிறதா? நீங்க தொழிற்சாலை துவங்குகிற போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, செயற்கை நுண்ணறிவு கிடையாது. நீங்க தொழிற்சாலை துவக்குகிற போது ரோபோவுடைய ரோல் இந்த அளவுக்கு கிடையாது, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த அளவுக்கு கிடையாது. கடந்த 17 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக நவீன அறிவியல் மாற்றங்களின் மூலமாக உங்கள் உற்பத்தியுடைய அளவு மாஸ் ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்றவாறு எங்கள் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உற்பத்தியை நீங்கள் 2000 ஆண்டு வந்து 2007 உங்களுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ற போது உங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ என்ன? எத்தனை ஏசி, எத்தனை பிரிட்ஜ், எவ்வளவு கம்ப்ரஸர், எவ்வளவு வாஷிங் மிஷின் எண்ணிக்கையில் நீங்க வெளியிடுங்க. டேட்டா இருக்கு, இல்லாம இல்ல. இன்னைக்கு உங்களுடைய உற்பத்தியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதே தானா? சொல்லுங்க பாப்போம். கற்பனை கட்ட முடியாத அளவிற்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, வர்த்தக சந்தை உயர்ந்திருக்கிறது. சாம்சங்குக்கான பிரம்மாண்டமான ஒரு கொள்ளை லாபத்துக்கான மாளிகைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதன் பின்னால் யார் இருக்கிறார்கள்? கொரியாவுடைய MD HR இந்திய மேனேஜ்மெண்டா இருக்கிறது. அவர்களை பார்த்தா நீங்கள் வந்தீர்கள். இந்தியாவில் மிகச்சிறந்த HR இருக்கிறார். நம்முடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய பார்க்கிகளை போன்ற அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் போனா தொழிற்சாலை நல்லா வளரும். அப்படின்னா வந்தீங்க வரவான HR பார்த்தா வரீங்க. ஏற்கலப்பையை கையிலே பிடித்து உழைத்து தன் குழந்தையை படிக்க வைத்த ஒரு விவசாயியுடைய குடிமகன் படித்து இப்போது பட்டதாரியாக வந்திருக்கிறானே, இந்த தொழிலாளிகளை பார்த்துத்தான் சாம்சங் வந்ததை தவிர HR பார்த்து வரவில்லை. இந்த பொருள் வருவதும் என்றால்தான். இந்த HR இல்லை என்றால் இன்னொரு HR வருவார். ஆனால் ஐஸ்கில் 6 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் சாதிக்க முடியாத உற்பத்தி சாதனையை 6 மாதத்தில் சாதித்த இந்த தொழிலாளிகள் இல்லாமல் எந்த பொருளுக்குமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இதை மாற்றவும் முடியாது. ஒரு சொல்லலாம், கூரை மேலே நாங்கள் சோறு போட்டால் 1000 காக்காய்கள் வரும் என்று. ஒருவர் சொன்னாராம், அவர் பேர் சொல்ற அளவுக்கு வேணாம், இந்த சபை அவ்வளவு தரம் தாழ்ந்த சபை அல்ல. 1000 காக்கைகளா வரும். இன்னைக்கு ஒரு காக்காவும் ஃபேக்டரிக்குள்ள வரல. தெரியுமா உங்களுக்கு? நேற்றுக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஆபரேஷன் வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ், சேஃப்டி அண்ட் ஃபுட் இணை டைரக்டர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். சாம்சங் தொழிற்சாலையில் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருக்கிற போது எப்படி அங்க 60% ப்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இல்லீகல் ப்ரொடக்ஷன் இல்லையா? நீங்க ஏன் சும்மா உட்காந்துக்கிறீங்க? நடவடிக்கை எடுங்க சார். இந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கிறோம், வாயில அல்ல. சொன்னாரு, சார் நீங்க இதுவரையிலும் கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், ஆனா இது ரொம்ப பெருசு, உள்ள நான் போனோம்னா மேலங்கிறவங்க அனுமதிக்கணும். சட்டம் சொல்லுது சார், சட்டத்துக்கு விரோதமான உற்பத்தினா நீங்க போய் ஆய்வு பண்ணணும். அதுக்கு பேர் தான் நீங்கள் ஆய்வாங்க. தொழிற்சாலை முறையாக நடக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டிய உயரதிகாரி நீங்கள் தான். யாருடைய உத்தரவுக்காக கேட்டுக்க வேண்டிய சட்டம் சொல்றதா இல்லையா? அதான் உங்களுக்கு ஒரே ஆர்டர். நாங்க சொல்றோம், நீங்க நடவடிக்கை எடுங்க. ஒரு படத்தை எடுத்தோம், அவர் வேணான்னாரு. ஆனா அவர் நல்ல மனுஷன், ஒரு நேர்மையான அதிகாரி. தொழிலாளிகளுக்காக சிஐடி ஏதாவது கோரிக்கை முன் வச்சா அதை உடனே கவனிக்கக்கூடியவர். ஒரு போட்டோ எடுத்துக்கோம். இன்னைக்கு தீக்கிறதுல அந்த போட்டோ வந்துட்டு தான் ஒட்டுங்க. நம்ம அவர்கிட்ட மனு கொடுத்தது ஃபுல்லா மீடியா ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ என்ன தெரியுமா செய்தி வந்தது இல்லை, நமக்கு தகவல் ஃபேக்டரிக்குள்ள இப்போ ஒரு சிஎல்ஏ இல்லை, எந்த சிஎல்ஏ கிடையாது. எதுக்கு எப்போ வருவான்னு தெரியாது. ஓட
போயிடுங்கப்பா போயிடுங்கப்பா. இதுக்கு மேலதான் திருட்டு உற்பத்தி. எப்ப வேண்டுமானாலும் ஆயிரத்தி உற்பத்தி சொன்னார கூட மேல சோறு போட்டா 1000 காக்கா வருமே, ஒரு காக்கா வாணுமே சார். காக்கா வராது சார், எல்லா நேரத்திலும் காக்கா வராது. நீங்க சோறு போட்டா காக்கான்னு வரத்துக்கு நாங்க ஒண்ணு காக்கா கிடையாது. உங்களுக்கு நாங்க சொல்றோம், நாங்க உள்ள வரோம். ஆனா கொரியா அது ரேட்டே வேறதான். எல்லாம் நாங்க பிறக்கிற போதே வெற்றியோட தான் போகணும். தெரிஞ்சுங்க எப்படி நாங்க பிறக்கிற போதே நைட் ஷிஃப்ட் 100ங்கிறது 150 ஆனதியா. நாங்க பிறக்கிற போதே எப்படி குறையும்? நீ குறைச்சிருக்க, நீ குறைச்சு பாரு, முடியாது. அது ரேட்டே வேற. இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரைக் விட்டு வந்துன்னு சொல்லல. நீங்கள் கேட்கிற கோரிக்கையெல்லாம் தீர்ப்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மெசேஜ் வந்திருக்குதுல்ல, காவல் கடிதம், உங்கள் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே முதன்மை நிறுவனமாக மாற்றுவதற்கு நாங்கள் உங்களோடு பேசி இருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரு ஃபேமிலி. எனவே உங்கள் கோரிக்கையெல்லாம் தீர்வு காணுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? 36,000 ரூபாய் சம்பளத்தை பத்தி நிறைவேற்றது காத்துங்கிறாங்க. அவங்க தானே சொல்றாங்க, நம்ம கோரிக்கை தானே. வாரத்தில் 5 நாள் அது பரிசீலிக்கலாம், காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் உள்ளே போன பிறகு எங்கள் சங்கம் உருவான இதனுடைய விளைவு நிச்சயமாக எங்களுடைய சம்பளம் என்பது கடந்த காலங்களைப் போல 2000, 1000, 1500, 3000 என்று இருக்காது. அதனுடைய உயர்வு என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உயர்வாகத்தான் இருக்கும். ஆனால் அது போனது அதுதான் தேவை பேச்சுவார்த்தை. அது நாங்க இன்னைக்கு வந்து ஃபைட் பண்றோம்னா, நாளைய நல்வாழ்வு இருக்காங்க. ஒரு விவசாயி விதையை விதைப்பதற்கு அவன் மண்ணை உழுகிறான், கடுமையாக உழைக்கிறான், நீர் பாய்ச்சுகிறான். விதைத்த பிறகு அதனுடைய ஒவ்வொரு நாளும் அந்த பயிர் அடுத்த விதை வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவுக்கு பிறகும் களை எடுக்கிறான். எல்லாம் வந்த பிறகு, அது நெல்மணியாக வந்த பிறகு, அறுவடை செய்து களத்து வேட்டுக்கு வந்த பிறகு, சந்தைக்கு போய் வித்து வருகிற வரையிலும் அந்த விவசாயி கடுமையாக உழைத்துக் கொண்டுதான் இருப்பான். கையில காசு இருக்காது, உழைப்புதான். இவ்வளவு கஷ்டப்படுவது முழுவதுமே நெல்மணிகள் விலையாய் பணமாய் அது வருகிற போது எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையும். அந்த கஷ்டத்தை தான் நாங்கள் எங்கள் எதிர்கால நிம்மதிக்காக போடக்கூடிய விதை. எனவே சிரமங்கள் இருக்கும், இது என்று நான் சொல்லவில்லை. அந்த சிரமங்கள் என்பது தவிர்க்க முடியாது எல்லா தொழிலாளி வர்க்கத்திற்கும் போராட்ட களத்தில். ஆனால் ஒருபோதும் எங்கள் நோக்கத்தை அது சிதைத்து விடாது. எங்கள் முறையில் நம்முடைய தோழர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நாம் முன்னேறுவோம். சிஐடி தமிழ் மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாநில குழு கூட்டம் இன்றைக்கு நேற்றைக்கு பார்க்க 2 நாள் கடலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய முதன்மை தீர்மானம் இன்றைய தீர்ப்பு பத்திரிகை வெளிவந்திருக்கிறார்கள். சாம்சங் தொழிலாளருடைய தொழிற்சங்க போராட்டத்தை ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அந்த கோரிக்கை மீது தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக தொழிற்சங்கத்தினுடைய அங்கீகாரம் உள்ளிட்ட அந்த கோரிக்கை மீது பேசுவதற்கு சாம்சங் நிறுவனத்திற்கு அரசு தலையிட்டு உடனடியாக முடிவு காண வேண்டும் என்ற தீர்மானத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டங்களுக்கும் அவர் சொல்லுவார்கள். நான் மட்டும்தான் லீவ் எடுக்க போனேன். எனவே நம்முடைய சிஐடி அமைப்பு மட்டுமல்ல, அனைத்து தொழிற்சங்களும் தங்களுடைய நடவடிக்கைகளை நமக்கு ஆதரவாக அதனுடைய எல்லா விதமான கதவுகளும் திறக்கப்படுகின்றன. நம்முடைய தோழர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் சொல்லுங்க. இந்த போராட்ட பந்தலுக்கு வெளியே ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள், எல்லாரும் வர சொல்லுங்க. பந்தலுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடவடிக்கைகள் உற்சாகமானதாக இருக்க வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய முடிவு நம் நடவடிக்கை மூலமாக அதனுடைய நீண்ட தூரம் என்பதற்கு மாறாக ஷார்ட்கட், குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை நம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் தொடர ஆரம்பித்திருக்கின்ற வரையில் நீண்ட காலத்திற்கு காத்திருக்க முடியாது. எனவே நாளைய சில போராட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் வானத்திலே சில மின்னல்கள் தோன்றத்தான் செய்யும். அரசின் கொள்கையில் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். நீதிமன்றத்தினுடைய சில வழிகாட்டுதல்களை எச்ஆர்களுக்கு மத்தியில் அவர்கள் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்ல நம்முடைய தொழிற்சங்க பதிவு சம்பந்தமான விவாதத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய
வழக்கறிஞருடைய வாதங்கள் எல்லாம் தெளிவாக போடப்பட்டு கார்பரேட்டினுடைய எச்ஆருடைய குரூப்ல போட்டிருக்காங்க. எல்லாரும் போன் பண்றாங்க, சார் சாம்சன் எடுத்து கோர்ட்டு நிறுத்திட்டீங்களே, உங்க யூனியனை வந்து பதிவு பண்ணி ஏன் பதிவு பண்ணி நீதிபதி கேட்கறாங்களே, யார் சார் சொன்னது? சார் அவங்க ஆர்குமெண்ட்ல அந்த பேப்பரை வந்தது சார், அப்படியே ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டாங்க சார், பார்த்தோம் சார், எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து எல்லாருடைய விவாதமாக மாறி இருக்கிறது. ஏன் அரசு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது? ஒருத்தர் கேட்கிறாரு, அரசு என்பது நிறுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது, பதிவு பண்ணி ஆகணுங்க. ஒரு கம்பெனிக்கான ஒரு புகார் கொடுத்தா அவர் நிறுத்திடுவாங்க. எந்த சட்டம் சொல்றது இது? எனவே அரசே இப்போ இது தான் பத்திரிதான் என்பதை தீயிலே இறங்கி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அரசே நீ பத்திரிதான் என்று நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் சுயமரியாதை உள்ளதான் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பாரதி சொன்னதை போல கற்பென்று வந்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்னார். இந்த அரசு கற்புக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை வந்திருக்கிற போது அதை பொதுவில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அரசே உனக்கு இப்போது அந்த நெருக்கடி வந்திருக்கிறது, நீங்கள் யார் பக்கம்? இதுவரையும் நீங்கள் கவனித்திருக்கலாம், இப்பொழுது அப்படி நீங்கள் பின்வாங்க முடியாது. ஒன்று சட்டத்தின் பக்கமா அல்லது சாட்சியின் பக்கமா? யாரின் பக்கம்? நீங்கள் நடுநிலை என்று ஒன்று இருக்க முடியாது. சட்டம் சொல்லுகிறது, தமிழக அரசு சொல்லுகிறது, வாய்மையே வெல்லும். இதான் அரசாங்கத்தினுடைய பொன்மொழி. நாங்கள் சொல்லுகிறோம், வாய்மை நமக்கானது, அரசே வாய்மை வெல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது வெறும் குறியீடாக இல்லாமல் சாம்சன் போராட்டத்தில் அரசு வாய்மையை உயிர்விக்கும் என்று நம்பி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.